எங்கு பார்த்தாலும் சர்ச்சை, எதை எடுத்தாலும் ஊழல், திமுகவினர் யாரை பார்த்தாலும் அராஜகம் என்று இந்த ஆட்சியின் அவலத்தை சொல்லி மாளாமல் தவிக்கின்றனர் பொதுமக்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பாகுபலி பட ரேஞ்சுக்கு பெரிய விளம்பரத்தோடு முதல்வராக பொறுப்பேற்ற ஸ்டாலின் அதன் பிறகு செய்ததெல்லாம் விளம்பரம்தான். ஒட்டுமொத்தமாக வெற்று பெருங்காய டப்பாதான் இந்த ஆட்சி. கடந்த 5 ஆண்டுகளில் நடந்தவற்றை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தால் எல்லாம் புரியும். 520 வாக்குறுதிகள் என்று பிரம்மாண்டம் காட்டிய ஸ்டாலின் அதன் பிறகு காட்டியதும் பிரம்மாண்டம்தான். ஆம், 5 லட்சம் கோடி கடன், மெத்தபெட்டமைன், அது இது என்று புதிய இன்டர்நேஷனல் லெவல் போதைப்பொருள் வரவு, பல்கை பெருகிய பாலியல் வன்கொடுமைகள் என்று எப்பா சாமி ஆள விடுங்க என்று சொல்லி பெருமூச்சு விடும் நிலைக்கு மக்களை தள்ளியிருக்கிறது ஆளும் திமுக அரசு. கவர்ச்சிகரமாக பல திட்டங்களுக்கு பெயர் வைத்துவிட்டு எதுவுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றும் இந்த விடிய அரசின் செயலை விளக்கும் வகையில் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் திமுகவின் உருட்டுக்கடை அல்வா என்ற நூதன பிரச்சாரத்தை முன்னெடுத்தது அதிமுக. அதன் விளைவாக இந்த ஏமாற்று மாடல் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் நாளை எதிர்பார்த்து தமிழக மக்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், திமுகவின் 2.0 ஆட்சியில் தமிழகம் சுபிட்சம் பெறும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் ஸ்டாலினை வறுத்தெடுத்து இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. மக்களின் காதுகளில் காகிதப்பூ சுற்ற பார்க்கும் ஸ்டாலினின் ஆட்சியே ஆட்டம் கண்டு இன்றோ நாளையோ என்று ஊசலாடி கொண்டிருக்கும் நிலையில் காலையில் எழுந்தவுடன் மேக்கப் போட்டுக்கொண்டு கண்ணாடி முன் நின்று வெற்றி வெற்றி என்று இம்சையரசன் 23ஆம் புலிகேசி போல் திரு ஸ்டாலின் கூக்குரல் இட்டு கொண்டிருப்பதை கண்டு தமிழக மக்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனக்கு தோல்வி நிச்சயம் என்பதை திரு ஸ்டாலின் நன்கு உணர்ந்ததன் விளைவு அரசியல் ரீதியாக, தர்க்க ரீதியாக, நாகரிகமாக களத்தில் எதிர்த்து நிற்கும் அரசியல் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குவதும், தரக்குறைவாக பேசுவதும், ஒருவரை அசிங்கப்படுத்திவிட்டால் அவர்கள் மானத்திற்கு பயந்து களத்தில் இருந்து ஓடிவிடுவார்கள் என்று அல்பத்தனமாக கருதுவதும் திரு ஸ்டாலினின் வாடிக்கையாகிவிட்டது என்று முதல்வர் ஸ்டாலினை வெளுத்து வாங்கிவிட்டார். ஆக திமுக ஆட்சி என்பது உருட்டுக்கடை அல்வா என்ற பெயரில் எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கிய பிரச்சாரம் தமிழ்நாட்டின் களத்தை திருத்தி எழுத போகிறதா? 4 ஆண்டுகால திமுக ஆட்சியை தோலுரித்துக் கொண்டே இருக்கிறாரா எடப்பாடியார்? ஸ்டாலின் மட்டும் ஓட்டு கேட்க களத்திற்கு வந்தால் அவருக்கு கிடைக்கப் போவது 2.0 அல்ல, வெறும் 0 தான் என்ற எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சு சொல்லும் செய்தி என்ன என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.